வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு எதிராக வருகின்ற பயங்கள், எங்களுக்கு எதிராக இருக்கின்ற சவால்களை ஆண்டவரே நீர் ஜெயம் கொள்ள எங்களுக்கு பலன் தருகிறீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய அந்த தெய்வீக பலத்தை எங்களுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதை பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பதிலை நீங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்க. தூய ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஞானத்தினாலே எங்களை நிரப்பியாருள்ள உம்மிடத்துல மன்றாடுகிறோம். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் என்ன கொஸ்டின் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா? நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், என்னால் முடிந்த அளவு நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. என் கூட அவர் இருக்கிறார் என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு தம்பி கேட்டிருக்காங்க. இது பெரும்பாலும் வாலிப தம்பி தங்கைமாருக்குள்ளே ஒரு கேள்வி உண்டு. என்ன அப்படின்னா, ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு சரியான கேள்வி தான், நல்ல ஒரு தேடல். இந்த கேள்வி ஒரு ஆழமான கேள்வி தான், பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என்பது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தோன்னா அவர் நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். நம்ம யோசேப்பை பார்க்குறோம். பைபிள் அருமையாக வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பு இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா நான். யோசேப்பு ஒருவேளை குழியில விழுற காரியம் அவங்க அண்ணன் மாதிரி தூக்கி போடுறப்போ மற்றெல்லாம் பார்க்கப்போ கடவுள் என் கூட இருக்காரா என்கின்ற பயம் ஒருவேளை யோசேப்புக்குள்ள இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஆனா பைபிள வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்பு இருந்தார். அப்படின்னா யோசேப்பு அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என் கூட இருப்பார், இதுல நடத்துவாரு என்கின்ற நம்பிக்கை அந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால போத்திபார் வீட்டை என்ன செஞ்சிடறாரு? ஆசீர்வதிச்சிடுறாரு. ஒருவேளை வாலிப தம்பி தங்கையே, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னா, நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? நீங்க பைபிள் வாசி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட அவர் என்ன செய்வாரு? இருப்பார். நீங்க அவரோடு கூட இருப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுவது எதுல தெரியும் அப்படின்னா, உங்களுடைய வேத வாசிப்புலையும் ஜெபத்துலையும் என்ன செய்யும்? தெரியும். நம்ம அம்மா அப்பாட்ட பேசும்பொழுது எப்போ நம்ம பக்கத்துல அம்மா அப்பா இருந்தால் தான் நம்ம ரொம்ப என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இப்போ மொபைல் ஃபோன் வந்துட்டு நம்ம பேசுறோம். அதுவுமே நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம நம்பரை போட்டு என்ன செய்யணும்? அடித்து நம்ம காதில் வச்சு பேசினா தான் அம்மா அப்பாட்ட எனக்கு தூரத்தில் இருந்தாலும் நம்ம பேசுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் கூட ஆண்டவர் இல்லாதது போல தெரியலாம். அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னால், அந்த வேத வசனம் நம்பர்ஸ் இல்லையா இதில் சொல்லியிருக்கு. நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிலாம் வசனங்கள் சொல்லுது. அப்போ உங்கள் கூட அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு வேத வசனம் என்ன செய்யுதுன்னா அது ரொம்ப உதவியாக இருக்குது. ஜெபம் அது இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த தம்பி நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், இவங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால ஒரு வேளை ஆண்டவர் என் கூட இருந்தால் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆண்டவரை தேடாதவங்க கூட நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஜாபுக்கு போகிறாங்க. ஆனால் நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதை யோசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு வேளை தோணும். ஒருவேளை அப்படி கூட யோசிக்கலாம். அப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, தாவீது நம்ம பார்க்குறோம். தாவீது அவர் ஆடுமைக்க போகிறாரு. அன்னைமார் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட். தாவீது அழுக்கு உடைய அணிஞ்சிட்டு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்ன செய்கிறார்? போகிறார். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சாணி மேலே பட்டிருக்கும், அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த ஸ்மெல் என்ன செய்யும்? அவர் மேலே இருந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது ஆண்டவரை துதிச்சு பாடினதுனால தாவீதினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுகிட்டே இருந்தார். அதே போல் தாவீதும் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செஞ்சார்? கேட்டார். ஏன்னா தாவீது ஜெபம் பண்ணுறவராகவும் என்ன செய்தார்? இருந்தார். அன்னைமார் கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கல. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அந்த அபிஷேகிக்கின்ற அவனை தெரிந்தெடுத்து அவனை பிரித்தெடுத்து. அருமையான வாலிப தம்பிகிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நெகட்டிவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனால ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி நம்ம நினைக்க முடியாது. கட்டாயம் ஏற்ற வேலையில் ஆண்டவர் உயர்த்துவார். இதற்கு ஒரு உதாரணமான கதையை நான் சொல்ல முடியும். வள்ளியூரில் ஷெல்டன் ஷர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஷெல்டன் ஷர்ட்ஸுடைய உரிமையாளர்
ஞானராஜ் அண்ணன் இன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய கிருபையினால ஒரு நல்ல வளர்ந்த ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணன் வந்து சிறு வயதில் இருக்கப்போ அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க. அந்த அண்ணன் சொல்லுவாங்க, நான் கோவணம் மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த அண்ணன் வந்து கிறிஸ்தவர் அல்லாதவர் தான், ஆனால் அப்போ சின்ன வயசுல. ஆனால் அப்போ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அவர் கேட்குறாரு. அப்போ தான் புதுசாக அவங்க ஆண்டவருக்குள்ள வராங்க. அதே போல் ஆண்டவருடைய ஆலயத்திலேருந்து வருகிற சத்தத்தெல்லாம் அவர் கேட்குறாரு. அவர் ஆண்டவருக்குள்ள புதுசாக அவர் வரும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் அவருடைய காதில் கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆண்டவர் நான் உயர்த்துவார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரு, இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கேன் இன்னும் உயர்த்த மாட்டாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ மேலே ஏரோப்ளேன்லாம் போகிறப்போ அவர் அதை பார்த்து சொல்லுவாராம், ஒரு நாள் நான் இதில் பறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். ஆனால் மற்றவங்களாம் சொல்லுவாங்களே, அங்கே பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, பாரு கோவணம் மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பயிலுக்கு பவுசு பாரு ஆசையை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களாம். ஆனால் அந்த அண்ணன் அதன் பின்பதாக அவங்க இந்த ஒரு வாலிப பிராயத்தை டீனேஜை கடக்கும் பொழுது அவங்க மும்பைக்கு போகிறாங்க. மும்பையில் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க. டெய்லரிங் கற்றுக்கொண்டு அவங்க அங்கே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அவங்க ஓனர் திடீர்னு சொல்லி அந்த மிஷின்ஸ் நிறைய அவங்களுக்கு வர்றதுனால அவங்ககிட்ட இருக்க உபரி மிஷின்களை நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது அந்த அண்ணன் வந்து அந்த மிஷின்ஸை கொண்டு வந்து நம்முடைய வள்ளியூர் பகுதியில் அவங்க போட்டு அவங்க ஆரம்பித்து அந்த ஷர்ட் முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிக்கிறாங்க, வீட்டில் போட்டு தான். இன்னைக்கு எத்தனையோ பேர், இன்னைக்கு அந்த அண்ணனுக்கு இல்லை எத்தனையோ 1000 பேர் அந்த டெய்லரிங் அந்த கம்பெனியில் வேலை பார்க்காங்க. இன்றைக்கு வெளிநாடுகளிலும் கூட அவங்களுக்கு கம்பெனி இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு அவங்க ஏரோப்ளேனில் ஒவ்வொரு நாட்டுக்கு நினைச்சாங்க போயிட்டு வராங்க. அவங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கனவந்தர்களாக வைத்திருக்கிறார். அவங்க பிள்ளைங்க ஜேசன், அதே போல் அவங்க மூத்த சகோதரர் 2 பேரும் அவங்க வந்து இன்றைக்கு ஃப்ளைட்டில் அடிக்கடி போயிட்டு வராங்க. ஒருவேளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த அண்ணன் ஆண்டவர் எனக்கு இதை தருவாருங்க நம்பிக்கையோடு கேட்டப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரே. வாலிப தம்பி தங்கே இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் கூட ஒரு வேளை நினைக்கலாம், என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கட்டாயம் அவர் உயர்த்துவார். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேணும். ரொம்ப முக்கியம். அது எப்போ வரும் அப்படின்னா, வேதம் வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யும்போது இந்த தாவீதை போல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது போல் தாவீது வந்து அவர் ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மா உங்களை பார்த்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா காத்து இருக்கிறது. இன்றைக்கி நிறைய நேரம் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கும். ஜபமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. வீட்டிலே என்னம்மா தோசை ரொம்ப லேட்டாகுது, அது அவங்களுக்கு காத்திருக்க முடியல, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி ஒருவேளை இந்த இன்டர்நெட்டு அதே போல் பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுனால இன்றைக்கு ஒருவேளை புல்லட் ட்ரெயின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேகமாக போகுது. அப்போது நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இருந்தோம் அதே போல் நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ஃபாஸ்ட்டாக பதில் கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் கட்டாயம் அவர் நீங்கள் நம்பியிருக்க காரியத்தை உங்களுக்கு செய்வார். வாலிப தம்பியே, உங்க கூடயும் என்னோடும் நம்மோடும் ஆண்டவர் இருக்கிறார். வேத வசனத்திலையும் கூட சொல்லப்பட்டுள்ளது, அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு. நம்முடைய செயல்களில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையிலையும் கூட அவர் வெளிப்படுகிறார். கட்டாயம் வாலிப தம்பியே, உங்களுடைய செயல்களில் அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போகலாம். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தீங்கு செய்தவங்களை நான் பார்க்கும்போது அவங்க செஞ்ச தீங்கு தான் என் கண் முன்னால் வருது. அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. இதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன், இந்த கேரக்டரை நான் மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். இது இன்றைக்கு இருக்கின்ற ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கூட இந்த போராட்டம் உண்டு. என்ன அப்படின்னா, நான் நல்லது எல்லாருக்கும் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தீங்கு செஞ்சவங்க எனக்கு முன்னால் அவங்க வரும் பொழுது அவங்க செஞ்ச தீங்கு தானே எனக்கு நினைவுக்கு வருது. அப்போ அவங்களுக்கு எப்படி நான் நன்மை செய்ய முடியும்? இது நிறைய பேருக்கு எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் செஞ்சதை மட்டும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சில ஜெபிக்கின்ற வேதம் வாசிக்கின்றவங்களே சொல்லுவாங்க, நான் அவன்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், இல்லாட்டி இவாட்ட மட்டும் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைபிளில் ஆண்டவர் அவருக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட நன்மை செஞ்சுருக்காரு. அதை தான் நம்ம பார்க்கலாம்னா, யூதாஸ் வந்து ஆண்டவர் காட்டி கொடுத்தவர். யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறது வந்து அது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சாதாரணமான ஒரு பேச்சு அல்ல. அவர் வந்து அவ்வளவு தன்னையே வழி நடத்தின ஒரு போதகரை, தன்னுடைய தலைவனை அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பணத்துக்காக காட்டி கொடுத்துட்றாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சிநேகிதனே முத்தத்தினாலே அப்பா என்னை காட்டி கொடுக்க என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா அவனை நேசிக்க தான் செஞ்சார். அந்த நேரத்தில் சிநேகிதனேன்னு சொல்கிறார்.
அதே போல் சிலுவையில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை எல்லாரையும் ஆண்டவர் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கப்போ எல்லாரும் அவரை சபிக்கிறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க. சிலுவையில் தொங்குறவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, அவங்கள வேதனைப்படுத்துறவங்கள பார்த்து ஏசுவாங்களாம், சாபம் போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பிதாவே அவர்களுக்கு மன்னியுங்கள், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஒருவேளை பைபிளில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ வந்து உனக்கு தீங்கு செஞ்சவங்க இருக்கலாம், ஆனால் அவங்கள மன்னிக்கணும், மன்னிச்சு கர்த்தரை நம்பி நன்மை செய். பைபிள்லையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாகமானை நம்ம பார்க்குறோம். இந்த நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சிட்டு வராங்க. அந்த பிள்ளை வந்து அடிமை பெண். அடிமை பிள்ளையை சும்மா பிடிச்சிட்டு வர மாட்டாங்க, 4 அடி அடிச்சிருப்பாங்க, இல்லாட்ட பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்லாட்ட வீட்டில் வேலையெல்லாம் செய்யின்னு இருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசில், அது சுதந்திரமாக போக வேண்டிய வயசில் அதை செய்யாமல் பாத்திரம் விளக்கவும் வீட்டில் சமையல் பண்ணவும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நாகமானுக்கு ஒரு குஷ்டரோகம் என்று சொல்லி அவளுக்கு தெரியும் பொழுது, அந்த நாகமானுடைய மனைவி அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது, இந்த பெண் சொல்கிறா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அங்கே போனால் கட்டாயம் கிடைக்கும், அங்கே எலிசான்னு ஒருத்தர் நினைச்சாரு இருக்கிறாரு என்று சொல்லி இந்த சின்ன பெண் நன்மை செய்கிறா. ஒருவேளை இந்த பெண்ணுக்கு கண்ணு முன்னால் வந்திருக்கும், பார்த்தியா அன்னைக்கு நம்மளை இழுத்துட்டு வந்தவனுக்கு இன்னைக்கு வேணும் குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படி நினைக்கல. ஏனென்றால் அந்த பிள்ளை வந்து கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறா. ஆண்டவர் அப்பவும் அவங்க பெற்றோர் வந்து அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயாவே அம்மாவே, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள வெறுப்பை விதைத்து விடாதீர்கள், நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுங்க. தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்கிறதுக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்ய நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது கட்டாயம் பிள்ளைங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக நடந்தது. என்ன, அவர் போய் சுகத்தை பெற்றுக்கிட்டாரு. அவர் வரும்பொழுது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த பிள்ளையை தம் பிள்ளை மாதிரி மாற்றிருப்பார். அதன் பின்பதாக இந்த பிள்ளை மேலே இருக்கிற நேசம் அதிகமாக இருந்திருக்கும். அவர் வந்து அதுக்கப்புறம் அடிமையாக பார்த்துருக்க மாட்டார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நம்ம செய்கிற நன்மை, ஒருவேளை நன்மையை கருதாதபடிக்கு நன்மை செய்யுங்கள், அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மை செய்யும்போது அதற்கு உரிய பலன் வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கியா? நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அன்னை தெரசா அவர்கள், அன்னை தெரசா வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய அந்த குஷ்ட ரோகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை எடுத்து அவங்க வீட்டில் வச்சு பராமரிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் கொடுக்க அவங்ககிட்ட நிதி இல்லை, பணம் ரொம்ப இல்லாமல் இருக்கப்போ, அந்த கல்கட்டா பட்டணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கடையிலேயே போய் ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கப்போ, ஒரு நல்ல ஜமீன்தார், அவர் நல்ல ஒரு செல்வந்தர், அவர் என்ன செய்கிறாருன்னா வெத்தலையை அப்படியே கையில் துப்பிட்டாராம். அந்த அம்மா சேலை ஒயிட் கட்டியிருப்பாங்க, அவங்க மேலெல்லாம் ஆயிட்டான். ஆனால் அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலையா, சிரிச்சுக்கிட்டே அந்த கை பின்னால் வச்சுட்டு, பரவாயில்ல, எனக்கு நீங்கள் தந்தைக்கு நன்றி, என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் கொடுங்கள்னு அடுத்த கையை நீட்டினாங்களாம். அவர் உடனே அப்படி அதிர்ந்து போயிட்டாராம். அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உதவி செய்கிறாருன்னு சொல்லி, அந்த நான் கல்கட்டாவில் போயிருக்கிறப்போ அந்த ஹோமில் கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த அம்மா வந்து அங்கே ஏசி இருந்தாங்கன்னா அந்த நன்மை கிடைச்சிருக்காது. அவங்க கர்த்தரை நம்பி பொறுமையாக இருந்து நன்மை செஞ்சாங்க. இன்றைக்கும் கூட நம்ம நோகடித்தவங்க இருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தினவங்க இருக்கலாம், நம்ம அவமானப்படுத்தினவங்க இருக்கலாம், பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னால் சில நேரம் அது வந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நன்மை செய்வோம். ஆண்டவர் கட்டாயம் நமக்கும் நன்மை செய்வார். அதுக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த மனுஷனை மட்டும் என்னால் மன்னிக்க முடியல, இவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கூட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். ஒரு மனிதன் மாற்ற முடியாது, ஆனால் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆண்டவருடைய பிரச்சனம், அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்மளை உருவாக்குனவர். அதனால நமக்குள்ள இப்போ ஒரு பைக் இல்லாட்டா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பொருளை உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு அதில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதே போல் நமக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களை மாற்ற அவரால் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நல்ல விருப்பங்களையும் செய்கையையும் உங்களில் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் அவர் நல்ல விருப்பங்கள் நல்ல செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையில் உருவாக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் உண்மையிலே நன்மை செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த நன்மை செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் பெரிய ஆளை வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு, கட்டாயம் அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஒருவேளை இந்த கேள்விகளை கேட்ட பிள்ளைகளுக்காகவும் அதே போல் ஏன் சுவாபங்களை மாற்றணும்னு சொல்லி கேட்குறவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்த தகப்பனே, எங்களை மாற்ற நன்மை செய்ய எங்களை ஊக்குவிக்கிறவராய் உருவாக்குகிறவராக இருக்கிறவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கேள்விகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறோம். எனக்கு மற்றவங்களை பார்க்கப்போ எனக்கு அவங்க செஞ்ச தீங்கு தான் என் மனசு முன்னால் வருது, என் கண்கள் முன்னால் வருது, எனக்கு நன்மை செய்ய முடியலையேன்னு கேட்குற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் அப்பா நன்மை செய்யும்படியாக மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த கசப்பான எண்ணங்களை நீங்கள் தூர எடுத்து போட்டுருங்க.
ஒரு அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கசப்பான எண்ணங்கள் உள்ளே இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் தூர எடுத்து போட்டுருங்க. அதே போல் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியலையே என்று சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் போகின்ற வருகின்ற இடங்களில், நன்மை செய்கின்ற இடங்களில் நம்முடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அப்பா, இதை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள், அதே போல் இந்த கேள்வி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்போம் பிதாவே, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கலாம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே தொலைக்காட்சியில் தெரியும் இந்த விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா, அல்லது அந்த மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த போன்ற நிகழ்ச்சிகளிலே பதில் அளிக்கப்படும். தேங்க்யூ. வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாலிப தம்பி தங்கைமாருக்குள்ளே நிறைய எண்ணங்கள் உண்டு. ஆனால் அதை செய்வதற்கு ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளை சில வேளைகளிலே அது அழுத்தி விடுகிறது. சில பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டை எதிர்கொள்வதிலேயே பயம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம். எதையும் செய்வதற்கே சிலருக்கு பயம். அல்லது இந்த பதவி என்னை விட்டு போயிருமோ, அல்லது இந்த அந்தஸ்து என்னை விட்டு போயிருமோ, அல்லது எனக்குன்னு இருக்கிற இந்த வாய்ப்புகள் நழுவி போய்விடுமோ என்கின்ற பயம் சிலருக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு அவர் பயப்படாதே என்று சொல்லி வாக்குத்தத்தம் அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இந்த வேத வசனம் நம்மை பலப்படுத்தும் வண்ணமாக சொல்லுகிறது. இன்றைக்கு பயத்தினாலேயே அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்கள் உண்டு. பயத்தினாலே வாய்ப்புகளை இழக்க விடுகிறவர்கள் உண்டு. ஒரு அருமையான ஆங்கில கதை உண்டு. வேர்ல்டு இஸ் அ மிரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான ஆங்கில கதை உண்டு. இந்த கதையில நாம் பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய மியூசியம் இருந்தது. அந்த மியூசியத்தில் நடுவிலே ஒரு அழகான கண்ணாடி அறை இருந்தது. அந்த அறை எப்படி உருவாக்கப்பட்டிருந்தது என்றால் அருமையான கண்ணாடிகளினாலே அந்த சுவர்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கீழே தரையும் கூட அருமையான கண்ணாடியினாலே, கண்ணாடி துண்டுகளினாலே அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேற்கூரையும் கூட அழகாக கண்ணாடியினாலே அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த மியூசியம்ல அந்த கண்ணாடி அறை மிகவும் அருமையானதாக இருந்தது. அதை பார்க்கிறவர்களை பிரமிக்க வைக்கிறதாக இருந்தது. ஒரு நாள் அந்த மியூசியத்தின் காவலாளி அந்த மியூசியத்தின் பின்கதவை பூட்ட மறந்துவிட்டு முன்பகுதியில் இருக்கின்ற கதவை நன்றாக பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அன்றைக்கு மாலை வேளையிலே ஒரு நாய்க்குட்டி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அந்த மியூசியத்தின் பின்பகுதியிலே அது உலாவிக் கொண்டிருந்தது. அந்த நாய்க்குட்டி தவறுதலாக அது என்ன செஞ்சிட்டுனா அந்த மியூசியத்தின் பின்வாசலுக்குள்ளே அது நுழைந்து விட்டது. அது நேராக எங்கே போச்சு அப்படின்னா அந்த நடுவில் இருக்கின்ற அந்த அறையிலே போய் நின்றது. நடுவில் இருக்கின்ற அந்த கண்ணாடி அறைக்குள்ளே அது நுழைந்த உடனே அது பார்த்தது, சுற்றிலும் பார்த்தது, அந்த கண்ணாடி துண்டுகளினே அதனுடைய பிரதிபலிப்பு அங்கே காணப்பட்டது. இந்த நாய் பார்த்துச்சு, ஏப்பா நம்ம உள்ளே வந்தோம், இங்கே பார்த்தா நிறைய நாய்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தே அந்த நாய் பயப்பட ஆரம்பித்தது. பயந்தது, ஒருவேளை சுற்றி இருக்கிற இந்த கண்ணாடியில் தெரிகின்ற இந்த நாய்கள் எங்கே என்னை கடித்து கொதறி விடுமோ, என்னை காயப்படுத்தி விடுமோ என்கின்ற பயத்தில் இந்த நாய் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற தன்னுடைய பிரதிபலிப்பையை பார்த்து அது குறைத்தது, வேகமாக குறைத்தது. இந்த நாய் குறைக்கும் பொழுது இந்த நாயினுடைய அந்த சத்தம் அந்த கண்ணாடிகளிலே பட்டு பிரதிபலித்து அங்கே இன்னும் அதிகமாக பிரதிபலித்தது. இதை கேட்ட உடனே இந்த நாய்க்கு ரொம்ப பயம். ஐயோ, நாம் கற்றுக்கிறோம், நம்ம சுற்றி இத்தனை நாய்கள் நம்மை பார்த்து குலைக்கிறதுன்னு சொல்லி அது ரொம்ப கோபமாக மீண்டுமாக குலைத்தது. அதற்கு கொஞ்சம் பொறுக்க முடியாமல் என்ன செஞ்சிச்சுன்னா வேகமாக போய் அங்கே இருக்கின்ற கண்ணாடிகளிலே தன்னுடைய பிரதிபலிப்பிலே அது முட்டி மோதினது. இரவு ஆச்சு, அது பாட்டுக்கு அது குலைச்சிக்கிட்டு அங்கே இங்கும் முட்டி மோதினது. காலையானது, காவலாளி வந்தார், மியூசியத்தை திறந்து அங்கே வந்து அந்த கண்ணாடி அறையிலே பார்க்கும் பொழுது அந்தோ பரிதாபம், அந்த நாய்க்குட்டி அது தன்னந்தனியாக அங்கே செத்து கிடந்தது. அந்த மரித்து போன நாய்க்கு உண்மையிலே தீங்கு செய்ய அங்கே யாருமே இல்லை. ஆனால் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து பயந்து இந்த நாய் கடைசியிலே மாண்டு போனது. இந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் செய்தி என்னவென்றால், நம் நினைவுகளின் பிரதிபலிப்பு, உணர்வுகளின் பிரதிபலிப்பு, செயல்களின் பிரதிபலிப்பு, இதை வைத்துதான் நம்முடைய வாழ்வு அமைகின்றது. உலகம்
ஒரு பெரிய கண்ணாடி போல அது இருக்கிறது. எனவே நாம் எப்பொழுதும் நன்மையை செய்யும் பொழுது, நன்மையை சிந்திக்கும் பொழுது, நாம் பிறருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் அது நன்மையாக நடைபெறும். ஒருவேளை அந்த கண்ணாடி அறைக்குள்ளே சென்ற நாய் அது குறைக்காமல் இருந்திருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு அங்கே குறைப்பதாக இருந்திருக்காது. அந்த நாய் மாண்டும் போயிருக்காது. அந்த நாய் பயத்தினாலே கதறினதினாலே அது மாண்டு போனது. நம்முடைய வாழ்விலும் கூட நிறைய வேளைகளில் நாம் பயத்தினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். வேதாகமத்திலும் கூட இப்படி சில காரியங்களை கண்டு பயந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போனவர்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா? நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். நாம் வேதாகமத்திலும் கூட மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கே ஏரோது அங்கே கலங்கினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏரோது கலங்கினதுனால இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கலங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏரோது எதற்கு கலங்கி போனார் என்றால், சாஸ்திரிகள் அவங்க அரண்மனையில் வந்து ராஜாட்ட சொன்னாங்க, கிறிஸ்து எனும் ரட்சகர் பிறக்க போறாரு, அவர் எங்கே பிறப்பாருன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம், அவர் எங்கே பிறப்பாருன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா என்று சொல்லி இந்த அரண்மனையில் வந்து ஏரோது இடத்துல கேட்கிறார். ஏரோதும் கூட உடனே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்களை வேத பாரகரை கூப்பிட்டு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி யூதேயாவில் இருக்கிற பெத்லெஹேம்ல அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சாஸ்திரிகள் அவங்க மீண்டுமாக அரண்மனையிலிருந்து வெளியில் போய் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்க கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டாங்க, பணிந்து கொண்டாங்க, அவங்க மகிழ்ச்சியாக போயிட்டாங்க. ஆனால் ஏரோதுக்குள்ளே பயமும் கலக்கமும் திகிலும் வந்தது. என்ன பயம்? ஒருவேளை என் ராஜ்யபாரம் போயிருமோ, என் சந்ததிக்கு ஆட்சி கிடைக்காம போயிருமோ என்கின்ற ஒரு பயம். பயத்தினால் என்ன செய்றாரு? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் அவர் கொன்றுறாரு. அந்த இடத்துல அழுகுரல் கேட்டது, புலம்பும் அழுகையும் அங்கே கேட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை ஏரோதினுடைய பயம் அங்கே புலம்பலையும் அழுகையும் கொண்டு வந்தது. ஆனால் சாஸ்திரிகளுடைய நம்பிக்கை மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. இன்றைக்கும் கூட சில வேளைகளை நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவங்க இந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா, இவங்க இந்த பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருமோ, நம்ம சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருமோ என்ற பயம் இருக்கலாம். அந்த பயத்தை இன்றைக்கே ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து அகற்றணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் கூட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏரோது பிறக்க போகிற ஒரு குழந்தையை பார்த்து பயந்தாரு. அவர் பயந்ததுனாலே அவருக்கு மட்டும் இல்லை, அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் அழுகையும் அங்கே கூக்குரலும் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களிடத்துலையும் வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இன்றைக்கும் கூட பயந்துருக்கீங்களா? உங்கள் பயம் உங்கள் வீட்டில் அழுகையும் கூக்குரலும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவங்க போனாங்க, கிறிஸ்துவை பார்த்தாங்க, அவங்க பணிந்து கொண்டாங்க, தொழுது கொண்டாங்க, சந்தோஷமாக போனாங்க. இன்றைக்கும் இந்த சாஸ்திரிகளை குறித்து உலகமெங்கிலும் அங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. ஏரோதுக்குள்ளே இருந்த பயம் புலம்பலையும் அழுகையும் கொண்டு வந்தது. ஆனால் சாஸ்திரிகளுக்குள்ளே இருந்த நம்பிக்கை அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பயத்தை நீக்கி எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? உங்களுக்கு இருக்கின்ற பயத்தை கர்த்தர் நீக்கி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவர் இன்றைக்கு தருவார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தை வச்சு சொல்லுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற பயத்தை கர்த்தாவே நீக்கி அருளும், எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தருளும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஆமானுக்கு ஒரு பயம், மொர்தெக்காயை பார்த்ததும் ஒரு பயம் வருகிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். இங்கே என்ன பயம் ஆமானுக்கு வந்துச்சு தெரியுமா? மொர்தெக்காய் தன்னை பார்த்து வணக்கம் சொல்ல, தனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னொன்னே அவனுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. ஒருவேளை இந்த மொர்தெக்காயை போல மற்றவங்களாம் எனக்கு கனம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்கின்ற ஒரு கேள்வி. அதே போல் மொர்தெக்காயை போல ஒருவேளை மற்றவங்க என்ன இது பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நாளைக்கு எனக்கு என் பதவிக்கு இருக்கிற மதிப்பு போய்விடுமோ, அல்லது எனக்கு இருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் போயிருமோன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. ஆனால் இங்கே மொர்தெக்காயை நாம் பார்க்கிறோம். மொர்தெக்காய்
அவர் கர்த்தரே தான் அவர் நம்பி இருந்தாரு. இதனால ஆமான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வேதாகமத்துல அந்த எஸ்தர் புத்தகத்துல வாசிங்க அப்படின்னா, அவர் இந்த மொர்தெகாய்க்கு எதிராகவே ஒவ்வொரு காரியத்தை காயை நகர்த்த ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு சில வேளைகள்ல நமக்கு கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த பொறுப்பை விட்டுட்டு அடுத்தவங்களை பழி வாங்குறதுலயே காயை நகர்த்துறவங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு அதை மாத்திக்கோங்க. இந்த ஆமானுக்கு ராஜா ஒரு முக்கியமான பொறுப்பு அரண்மனையில் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் இந்த ஆமானுக்கு கொடுத்த இந்த பொறுப்பு என்ன? அரண்மனைக்குள்ள காரியங்கள், ஜனங்களுக்குள்ள காரியங்களை இந்த ஆமான் என்ன செய்யணும்னா சரியாக அவங்களுடைய நலத்திட்டங்களை, நல்ல காரியங்களை செய்ய அவர் தன்னுடைய சிந்தனையை செலுத்தியிருக்கணும், தான் வேலையை செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த ஆமான் அதை விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, மொர்தெகாய் தன்னை வணங்கலங்க அந்த சின்ன காரியத்திற்காக அந்த மொர்தெகாய்க்கு எதிரான காய்களை நகர்த்தி கொண்டே இருந்தார். அது என்னாச்சு? கடைசியில் இந்த ஆமானுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறிவிட்டது. இந்த எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமானுக்கு இருந்த செல்வம் அதிகம். ராஜாவுக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு அவன்கிட்ட செல்வம் நிறைய இருந்துச்சு. இந்த ஆமானுக்கு நல்ல எல்லா காரியங்களும் இருந்தது. ஆனால் இந்த ஆமான் என்ன செஞ்சாருன்னா, இந்த மொர்தெகாய்க்கு எதிரான காரியங்கள்லேயே அவர் ஈடுபட்டுருக்கார். என்ன பயம் அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இருக்கின்ற இந்த கனம் போயிருமோ, எனக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்காம போயிடுவாங்களோ என்கின்ற பயம் இந்த ஆமானுக்குள்ளே வந்துட்டது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில வேளைகளில் கடவுள் உங்களுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கலாம். வாலிப தம்பியை தங்கையே, உனக்கு படிக்கிற பொறுப்பு, உனக்கு முக்கியமான ஸ்தானத்தை சில இடத்துல கொடுத்துருப்பாரு, சர்ச்சில் கொடுத்துருப்பாரு. அதே போல் நீ படிக்கின்ற பள்ளியிலே, கல்லூரியிலே கொடுத்துருப்பாரு. ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கவங்களா இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு பணியை கொடுத்துருப்பாரு. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க, இல்லாட்டா கொஞ்சம் அவங்க மனம் முடியும்படியாக பேசிட்டாங்க, இல்லாட்டா அவங்க மனசுக்கு நீங்கள் விரும்புகிறபடி அவங்க நடக்கலைங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே அவங்கள மையமாகவே வைத்து நீங்கள் காயை நகர்த்திட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அதெல்லாம் மறந்துடுறேன், பிறர் எனக்கு செய்த தீங்கை மறந்து விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன், நீங்கள் எனக்கு தந்த பொறுப்பை சரியாக செய்கிறேன்னு சொல்லுங்கள். அவன் இந்த மொர்தெகாய்க்கு எதிராகவே காரியங்களை நகற்றினதுனால கடைசியில் அவன் தூக்கு மரத்திலே தூக்கு இடப்பட்டான். அவன் இந்த மொர்தெகாய்க்குன்னு சொல்லி அவன் செய்த அந்த தூக்கு மரத்திலே அவன் தூக்கில் இடப்பட்டான். ஒருவேளை தான் வெட்டின குழியில தானே விழுந்துட்டான். இன்னைக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு குழி பறிக்காதீங்க. அந்த குழி ஒருவேளை நாமே விழுவதற்கு அது காரணமாக மாறிவிடும். ஆனால் மொர்தெகாயை பாருங்க, ராஜாவுக்கு அவர் நன்மை செய்கிறாரு. ஒருவேளை அதே போல் அவர் எதனால் நன்மையே செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அதனால அவருக்கு ரதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ரதத்தில் ஏறி செல்வதற்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு கனத்தை கொடுத்தாரு. ஆமானின் பயம் மரணத்தை தந்தது, மொர்தெகாயின் நம்பிக்கை உயர்வை தந்தது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? மொர்தெகாய்க்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க கிடவது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வலது கருத்தை எடுத்து வச்சு சொல்லுவோமா? மொர்தெகாய்க்குள்ளே இருந்த நம்பிக்கை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னையும் கூட மொர்தெகாய் போல உயர்த்துங்க. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தின பொழுது எல்லா பெண்களும் ஆடி பாடினாங்களாம். ஒரு போரில் ஒரு வெற்றி வந்துட்டுனா நம்மளே பார்க்குறோம், ஒரு விளையாட்டு போட்டியோ ஒரு போரோ அதில் வெற்றி பெற்றோன்னா எல்லா மக்களும் ஓன்னு சொல்லி ஆடி பாடுவாங்க. நம்ம தேசத்துலையும் கூட பாடுவாங்க. இதே போல தான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லி பாடி ஆடினாங்களாம் அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி அவங்க தெருக்களில் முறையாக பாடினார்கள். முறையாக அப்படின்னா ஒரு குரூப் முடிச்சிருக்கோம், அடுத்த குரூப் பாடுவாங்க, இந்த குரூப் முடிச்சிருக்கோம், அடுத்த குரூப் பாடுவாங்க, இப்படி பாடிட்டு இருக்காங்க இந்த பெண்கள். அதே போல ஜனங்கள் தெருவில் ஆடி பாடினது சவுல் ராஜாவினுடைய காதுகளிலே எட்டுகிறது. சவுல் ராஜாவுடைய காதுகளில் எட்டின பொழுது இந்த ராஜாக்கு என்ன அப்படி கோபம் வந்துட்டு அப்படின்னா, நான் ஒரு அரசன், எனக்கு இவங்க 1000 கொடுத்துட்டு இப்போ இந்த வாலிப பையன், இந்த சின்ன பையன், இவனுக்கு 10,000 10,000 அவங்க எவ்வளவு உயர்த்துறாங்கன்னு சொல்லி அந்த ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு பயம் வந்தது. என்ன பயம் வந்துச்சு? ஒருவேளை நாளைக்கு எனக்கு இருக்கின்ற அந்த புகழ் போய் இந்த தாவீதுக்கு அந்த புகழ் வந்து விடுமோ என்கின்ற பயம் வந்தது. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதை துரத்தி கொண்டே இருந்தார் இந்த சவுல் ராஜா. அதன் பின்பதாக பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கின்ற ராஜ்யபாரம், அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறத மறந்து போர் வீரர்கள்லாம் யாரை துரத்தை கூட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாவீதை துரத்துறதுக்கே கூட்டிகிட்டு போவார். ஒரு பயம் என்ன செஞ்சிட்டுனா, அந்த ஸ்தானத்திலே இருந்து, அதாவது அரசன் என்கின்ற ஸ்தானத்திலிருந்து கீழே வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த பயம்.
இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு. படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு, பதவிகளை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை சர்ச்சில் ஒரு பதவியை கொடுத்துருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் ஒரு பதவியை கொடுத்துருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல ஒரு பணியை கொடுத்துருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் நம்மளை விட இன்னொருத்தரை யாரோ ஒருத்தரை கனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டுறக்கூடாது. சில வேளைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிஃப்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இல்லாட்ட நமக்கு போட வேண்டிய பொன்னாடை இன்னொருத்தருக்கு போட்டுட்டாங்க, இல்லாட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த பரிசு அவங்களுக்கு கிடைச்சிட்டு நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் பாராட்டு அவங்களுக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் உடஞ்சி போயிடுறோம். வாலிப தம்பி தங்கையே, இப்படி கலங்கி போகாதீங்க. இந்த வாலிப பிராயத்தில் சில வேளைகளில் இப்படிப்பட்ட வெறுப்புகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க ஐயாவே அம்மாவே, உங்கள் மனசுலையும் கூட சில காரியங்களில் இப்படி ஒரு பயம், எனக்கு பதிலாக அவன் உயர்ந்துருவானோ, என் தம்பி என் அண்ணன் உயர்ந்துருவானோ, அல்லது எனக்கு பதிலாக என் கூட வேலை பார்க்கவர் இவருக்கு அந்த பதவி கிடைச்சிருமோ, இவங்களுக்கு அது கொடுத்துருவாங்களோ என்கின்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்ததென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எனக்கு இருக்க பயத்தை எல்லாம் நீக்குங்க, நான் நம்பினது அவராலே வரும் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நான் நம்பினது நீங்கள் எனக்கு தர வல்லவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, என் ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்பினது அவராலே வரும். தாவீது குகையில் ஒளிரப்பமா இருக்கட்டு, தாவீது மற்ற இடங்களில் ஓடி போகிறப்பமா இருக்கட்டு, அவர் மனசில் அவருக்கு ஒரு காரியம் இருந்துச்சு, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அது திருப்பி திருப்பி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னை அபிஷேகித்தவர் அவர், என்னை அழைச்சவர் அவர். இதை சொல்லிக்கிட்டே அவர் ஓடினதுனால தாவீது அவர் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்திருக்கலாம், ஆனால் அவரோட கர்த்தர் இருந்தார். தாவீதுக்கு அந்த பயம் இருக்கவே இல்லை. தாவீதுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசனம் அங்கே என்ன செய்ததுன்னா இருந்தது. இன்றைக்கும் கூட ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் கூட ஆண்டவர் இருக்காரா என்கின்ற ஒரு பயம் இருக்கலாம். நான் ஓடிட்டு இருக்கிறேனே, நான் துரத்தப்படுகிறேனே, அல்லது நான் தனித்து இருக்கிறேனே, எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரவில்லையே, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு, நான் நம்பினது அவராலே வரும். ஆமா, நீங்க நம்பி இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்க கூடயே ஆண்டவர் இருக்கிறாரு. சவுலின் பயம் அவனை பைத்தியக்காரனாக்கியது, ஆனா தாவீதின் நம்பிக்கை அவனை அரசனாக்கியது. இன்றைக்கும் கூட உங்க பயம் சில நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீங்க ஏதோ ஒன்று செய்யறேன்னு நீங்க நினைக்கிங்களா? சில நேரம் நீங்க அப்படி செய்யறவங்களா இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் என்ன செய்யறேன்னே தெரியல, எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கு, ஒரே பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பதட்டத்தோட பயத்தோடு இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, பயப்படாதீங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த சவுல் ராஜாக்கு அந்த இருந்த பயம், அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரு. நீங்கள் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அரசன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே நடக்கிறாரு, நிறைய இடங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாவீதை பாருங்க, அவர் ஆண்டவரோடு கூட இருந்ததுனால அவர் போகின்ற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் கூட ஆண்டவர் இருக்காரு, எனக்கு உதவி செய்வார், என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ளே இருக்கின்ற பயம் உங்களை பைத்தியம் பிடித்தது போல இன்றைக்கு ஆக்கியிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கின்ற இந்த பயத்தை அகற்றி போடுங்க, இந்த பைத்தியம் பிடித்தது போல் நான் செஞ்சிட்ருக்கேன், இந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு அகன்று போட்டோம், நான் உங்களை நம்பியிருக்கிறேன், உங்களை மாத்திரம் நம்பியிருக்கிறேன்னு சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க, நீங்கள் நம்பினது அவராலே வரும். வலது கருத்தை எடுத்து இறுதியில் வச்சு சொல்லுவோமா? நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், நான் நம்பினது அவராலே வரும். ஆர்டிக் டர்ன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான பறவை உண்டு. இந்த பறவை இருக்கிற பறவைகளே ரொம்ப தூரம் பறந்து செல்லுகின்ற ஒரு பறவை. இந்த பறவை தென் துருவத்திலிருந்து வட துருவத்திற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அது பறந்து போகும். எத்தனாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் அது பறக்குமா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் அதை ஆராய்ந்தார்கள், எப்படி இது பறக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்படி அவங்க ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராயும் பொழுது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பறவையினுடைய வாயில் என்ன செய்யுமா அப்படின்னா, அந்த கடல் பரப்பின் மேலாம் அது பறக்கிறப்போ வாயில் ஒரு குச்சியை வச்சுருக்குமா. அது ஒரே ஸ்ட்ரெச்சில் பறக்கிறப்போ அந்த கடலுக்கு மேலே தானே பறக்கும். அப்படி பறந்து போகிறப்போ அதுக்கு களைப்படைந்த உடனே அந்த குச்சியை என்ன செய்யுமானா அந்த கடலில் போட்டுருமா. அந்த மிதக்கின்ற அந்த குச்சி மேலே அது நின்று அப்படியே அங்கே இருக்கின்ற மீன்களை பிடிச்சி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் இளைப்பாருமா. அப்படி இளைப்பாரிட்டு திருப்பி அது பறக்கிறப்போ அந்த குச்சியை திருப்பி தான் வாயில் எடுத்துக்கிட்டு பறக்குமா. இப்படியே பறந்து அது வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரைக்கும் போகுமா. அதுக்கு இருக்கின்ற நம்பிக்கை அந்த குச்சியை அந்த கடல் மேலே போட்டு அது மேலே நிற்குமா. இன்றைக்கும் கூட கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த பறவைக்கு அந்த குச்சி எப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதோ அதே போல கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் தான் ஒரு நம்பிக்கையாக இருந்தார். மொர்தெகாய்க்கு கர்த்தர் தான் அவர் நம்பிக்கையாக இருந்தார். சாஸ்திரிகளுக்கு
கர்த்தரே நம்பிக்கையா இருந்தார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் கர்த்தரே நம்பிக்கையா இருப்பார். ஏசாயா 41:10 பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதுதான் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாவீது சொல்வது போல, நான் நம்பினது அவராலே வரும். ஒருவேளை அந்த பறவை அந்த குச்சியை அப்படியே வாயில வச்சுக்கிட்டே பறப்பது போல நம்ம வாயில ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையினால நன்மையான காரியங்களை, விசுவாச அறிக்கைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பறவை வாயில இருக்கிற அந்த குச்சி அதை பறக்க வைப்பதற்கும், அந்த பறவை வாயில இருக்கிற அந்த குச்சி அது மாண்டு போகாதபடிக்கு அதை வழி நடத்துறதுக்கும் உதவி செய்ததே, அதே போல கர்த்தருடைய வசனம் நம்ம வாயில இருந்துச்சுன்னா நாம் கீழே விழாதபடிக்கு, நாம் மாண்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, நீங்களே எங்க நம்பிக்கை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், அப்பா இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிங்க. பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கைமாருக்குள்ள இதை பார்த்து கொண்டிருக்க ஐயாமார் அம்மாமாருக்குள்ள இருக்கின்ற பயத்தை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஒருவேளை சில வேளைகளில் எனக்கு இந்த கனம் கிடைக்காம போயிருமோ, சில நேரம் இந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காம போயிருமோ என்கின்ற பயம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். ஏரோது ராஜா தன்னுடைய ராஜ்யபாரம் ஐயோ போயிருமோ என்கின்ற ஒரு பயம். ஆமான் ஐயோ தனக்கு இருக்கிற ஸ்தானம், தனக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்காம போயிருமோ என்கின்ற பயம். சவுல் ராஜாக்கு ஐயோ என் ராஜ்யபாரம் போயிருமோ என்கின்ற பயம், பதட்டம். ஆண்டவரே, ஒருவேளை சிலர் பதட்டத்தினாலே பைத்தியம் பிடிச்சது போல எனக்கு இருக்கிறதே என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு போல் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நீங்க கிருபியாக இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்க கொடுங்க. முருதைக்காய்க்கு நீங்க கொடுத்த அந்த அருமையான அப்பா சமாதானம், நல்ல குணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. அதே போல சாஸ்திரிகளுக்கு இருந்த மிகுந்த சந்தோஷத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நான் நம்பினது அவராலே வரும் என்கின்ற நம்பிக்கை அப்பா உங்க மேல அவர் வைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்பா உண்மை நோக்கி காத்திருந்து அவங்க ஜெபிக்க, அப்பா அவங்க நம்பியிருக்கிறத நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளைக்கு கூட உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். நீரே கிருபியாக இறங்கி அப்பா இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும், ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவான நன்மையை கொடுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா பயங்களையும் நீங்கள் நீக்கி போட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நம்பி இருக்கிற காரியங்களை அருளி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்க பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன். அருமையான நேயர்களே, வாலிப தம்பி தங்கைமாரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இந்த சோஃபியா நிகழ்ச்சி கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு இந்த தொலைக்காட்சியிலே தெரியும் இந்த விலாசத்திற்கு நீங்கள் கடிதம் மூலமாகவோ அல்லது நீங்கள் எங்களோட தொலைபேசியிலோ நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். அது தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக செய்வதற்கு, ஜெபத்துடன் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.